வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் இருக்காங்க, ஸோ நாளைக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் இருக்கக்கூடும், அண்ட் சென்செக்ஸோட ஜீரோ டு ஹீரோ அதுக்கு லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம தம்ப்நெயிலில் குறிப்பிட்டிருந்தோம் வாலடைல் வெனஸ்டே, அட் த சேம் டைம் நிஃப்டி சப்போர்ட்டை பிரேக் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம், ஷார்ட் எட்ஜோட பாட்டம் ரெண்டுமே நம்மளுக்கு 26,000 கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சேம் மெத்தட், அதாவது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினோட பாட்டம் நம்மளுக்கு 26,000, வைடஸ்ட் எட்ஜோட பாட்டமும் 26,000. இன்னொரு விஷயம்னா நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், மார்க்கெட் கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் மைனஸ், ஓகேங்களா, நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. அப்போ இன்றைக்கி எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்கன்றதை பொறுத்து இது மாறுபடும். ஒருவேளை 26,050க்கு மேலே ஓப்பன் வச்சுருந்தாங்கன்னா, இதுக்கும் மேலே இங்கே ஓப்பன் வச்சுருந்தாங்க அப்படின்னா இதுக்குள்ளே எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே சைட் வைஸ் போயிருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு ஸ்பாட்டு ஓப்பனுக்கு மேலே, ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே. அப்போ அகெயின் செகண்ட் 5 மினிட்ல நம்மளுக்கு கீழே தான் வர்றாங்கன்னா எங்கே வர போகிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் போகாமல் திருப்பி கீழே தான் வர்றாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் புஷ் பண்ண போகிறாங்க. அப்போ 26,000, 26,004 நம்மளுக்கு ஓப்பன், அதுக்கு கீழே நம்மளுக்கு நியர்பை எஸ்டர்டே லோ. இது எல்லாத்தையும் கட் பண்ணோன்னு என்ன ஆகுது, டைரக்ட் டு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். இது வந்து 900 போட்டிருக்கேன், ஆக்சுவலாக வந்து 25,909 சம்திங், ஓகேங்களா, 908 சம்திங் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ரீச் பண்ணோன்னே அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து அதுக்கு கீழே மார்க்கெட் போகிற மாதிரி டேபிள் இங்கே செட் ஆகலை. டேபிளில் வந்து நம்மளுக்கு அகைன் கீழே போகிற மாதிரி டேபிள் செட் ஆகும். உதாரணத்துக்கு இவங்க இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 800ம் 950ம் இன்டர்சேஞ்ச் ஆகியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே போயிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்படுது. நியர்பை ஒரு மேக்ஸ் ப்ரீமியம் என்ன கொடுப்பாங்கன்னா நியர்பை அந்த ப்ரீமியத்தை கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சைட் வேஸ் டு ரிவர்சல். இந்த சைட் வேஸ் டு ரிவர்சல் ஏன் நல்ல ரிவர்சல் உடனே வந்திருக்கலாமே, ஏன் சைட் வேஸ் டு ரிவர்சல் அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ட்ராப் அவுட். ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ட்ராப் அவுட்னால சைட் வேஸ் கொடுத்து அப்புறம் தான் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிவர்சலில் சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகெயின் நியூ லோ பிரேக் பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு சம் லெவல்ஸ் இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, நேராக ஓப்பன், அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், இதுக்கு இடையில் எந்த லெவலுமே இல்லை, எந்த விதமான லெவலும் இல்லை. ஸோ அதனால் அந்த சைட் வேஸ் டு ரிவர்சல்னு போயிட்டு நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே, ஓப்பன் கிட்ட போய்ட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டே, திருப்பி ரிவர்சல் போகணும்னா. ஸோ அப்படி ரிவர்சல் இல்லை அப்படின்னா இங்கே நியூ லோ வச்சுருக்கணும். அப்போ ரிவர்சல் நியூ லோ வைக்கலன்ற பட்சத்தில் புட் ஆப்ஷனுக்கு தான் நம்மளுக்கு டிகே பண்ணுவோம். ஏன்னா காலையிலேயே உங்களுக்கு நல்ல புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம்ன்றது கொடுத்தாச்சு. அண்ட் ஐடிஎம் டு ஓடிஎம் ஒன் சைட் மார்க்கெட் இருந்தது. பட் நம்மளுக்கு டேபிள் அங்கே இன்டர்சேஞ்ச் ஆகாதனால மார்க்கெட் கீழே வரவில்லை. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு செல்லருக்கு மேக்ஸிமம் இதில் ப்ராப்ளம் கிடையாது, பட் பையருக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா, ஒரு புட் ஆப்ஷனை நீங்கள் காலையிலே பை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையத்தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ரேஞ்ச் வச்சுட்டு அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சிடணும். உதாரணத்துக்கு நிறைய பேர் மந்த்லி கிளாஸஸில் வந்து செஷன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு எடுத்திங்கன்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸில் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம என்ன லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 80 டு அதிகபட்சம் ஒரு 50 டு 80 பாயிண்ட் நியர்பை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்ம எந்த லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷனை நம்ம வைக்கிறது அப்படின்றதில் முழு கணக்கீடும் அதில் இருக்கும். ஓகேங்களா, அது பையராக இருந்தால் எப்படி, செல்லராக இருந்தால் எப்படி, செல்லருக்கு எது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் லெவலாக இருக்கும், பையருக்கு எது கன்ஃபர்மேஷன் லெவலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கும். அதே மாதிரி ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட்டுக்கு அதுதான் என்ன ப்ரீமியம் டிகே ஆகுன்றதை நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். எந்த அளவுக்கு ப்ரீமியம் டிகே ஆகுன்றதும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் ஜீரோ டு ஹீரோ மிஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அந்த கான்செப்டை பார்த்துட்டு
ஒரு 1 மந்த் நம்ம ட்ரைனிங் எடுக்கும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 4 செஷனில் 4 0 to ஹீரோ, அது இல்லாமல் நம்மளுக்கு சென்செக்ஸ் வருது இல்லையா, ஸோ 8 0 to ஹீரோவுக்கும் உங்களுக்கு எப்படி அந்த கரைதல் கொடுக்குறாங்க, அங்கேருந்து எப்படி ரிவர்சல் ஆகுதுன்றதை நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த செஷனும் எடுத்துகிட்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி செஷன்ஸ் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இன்னும் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது, டிசம்பர் 7னா இன்னும் 4 days தான் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு டிசம்பர் 7th சண்டே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சண்டேலேருந்து இந்த மந்த்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்தோட நம்மளுக்கு இது லைஃப் டைம் சப்போர்ட் முடியுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு சில கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அது என்னன்றதை கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த மந்த் இதான் டிசம்பரில் லைஃப் டைம் சப்போர்ட்டுக்கு லாஸ்ட் மந்தாக இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒவ்வொரு வீக்குமே ரெகுலர் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் எல்லோரும் அவங்க பார்க்குற விதத்தையும் சொல்லும்போது இந்த கான்செப்டை வந்து ஓரளவுக்கு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இனி ஒரு கம்யூனிட்டியை கரெக்டாக பில்ட் பண்ணி இந்த கான்செப்ட் மூலயமா ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு முன்முயற்சியை நம்ம வந்து அடுத்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மந்த்லி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சண்டேஸும் ஒரு 1 hour முன்னாடி 5 மணிக்கு நம்மளுக்கு ரெகுலர் செஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 4 மணிக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் கலந்துரையாடிட்டு என்னென்ன லெவல்ஸ்லாம் எப்படிலாம் பார்க்குறது அப்படின்றதுலாம் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ஆல்மோஸ்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,000 ஓப்பன் பண்ணி நியர்பை அகைன் அங்கேயே போய் தான் முடிச்சிருக்காங்க 985. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, கால் ஆப்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் டிகே, புட் ஆப்ஷனுக்கு கொடுத்த ப்ரீமியத்துலேருந்து டிகே நடந்திருக்கு. ஓகேங்களா? புட் ஆப்ஷனுக்கு கொடுத்த ப்ரீமியத்துலேருந்து அகைன் ஒரு டிகே நடந்திருக்கு. அதே நேரம் உங்களுக்கு ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா 26,000 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 91 ரூபா. சரிங்களா? 91 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். இப்போ க்ளோஸ் வந்து 111 ரூபா. ஒரு 20 பாயிண்ட் ஆடான்னு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு கால் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 201 ரூபா, இப்போ 135 ரூபா, கிட்டத்தட்ட 65 பாயிண்ட், கிட்டத்தட்ட 66 பாயிண்ட்டை காணும். சரிங்களா? மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 50 பாயிண்ட் கீழே முடிச்சிருக்காங்க. பட் இவங்கள்ட்ட வந்து 66 பாயிண்ட்டை காணும். நல்ல டிகே நடந்திருக்கு. ஸோ இதில் அடிஷ்னலாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் இப்போ நமக்கு ரேஞ்ச் 800 வரைக்கும் கீழே பாட்டம் செட் ஆகிடுச்சு. 800 அப்படின்றது லாஸ்ட் வீக்குடைய லோவுக்கும் கீழே. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,986. அப்போ 25,950 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட பாட்டம். 26,000 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப். ஸோ அப்போ நம்மளுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றது 25,975 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இந்த ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருந்தால் கீழே, மேலே இருந்தால் மேலே. இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 26,050, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 26,100 சம்திங் தான். அப்போ அதுக்கு கீழே தான் இருக்காங்க. காலையிலே ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 5 minutesல அதுக்கு மேலே போகாமல் அகைன் கீழே வராங்கனாலே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு அந்த இடத்துல மார்க்கெட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ மிட் பாயிண்ட் வந்து 25,975ன்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட்னு எட்ஜுன்னு எடுத்திங்கன்னா 25,800, 26,100. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுலேயுமே உங்களுக்கு என்ன இருக்குது, 25,950ன்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜோட பாட்டம் என்ன, 25,800. ஒய்டஸ்ட் எட்ஜோட பாட்டம். ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் வந்து நம்மளுக்கு 26,100. மிட் பாயிண்ட் 25,950. அப்போ 25,950ம் 25,975ம் நாளைக்கு முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணணும். அடுத்து நம்மளுக்கு 950, 26,000 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 950, 26,000. அப்போ 26,000 + 135, 26,135 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து நம்மளுக்கு 90 ரூபா அப்படின்னு எடுத்துகிட்டு 50 + 40 எடுத்து 25,860 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ 90 + 135 அப்படின்றப்ப 225. அப்போ 26,225 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ அதே 225 இந்த பக்கம் மைனஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 725 வரும் இல்லையா? அப்போ 26,725 25,725ன்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இவங்களுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி காலையில் ஓப்பன் ஆனோடனே ஜஸ்ட் ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி புஷ் அப் பண்ணிட்டு
அகைன் அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை டிகே பண்ணுற வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி போஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் கரைக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,986, 25,950 கால் ஆப்ஷனும் 26,000 புட் ஆப்ஷனும் என்ன இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கால் சைடில் நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகம், டைம் வேல்யூவும் அதிகம் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட்லேயே கால் ஆப்ஷனை குறைச்சி அகைன் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டிகே நடந்திருக்கு. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் டிகேவோ அந்த இடத்துல கொண்டு போகும். ஆல்மோஸ்ட் இங்கே கால் ஆப்ஷன் சைடு இருக்குன்னா அங்கேயும் நம்மளுக்கு சென்செக்ஸ் சைட்லேயே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் டைம் வேல்யூ இருக்கும். அப்போ சென்செக்ஸ் சைடும் கால் ஆப்ஷன் டைம் வேல்யூ இருக்குன்னா ரெண்டு பக்கமும் அந்த கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ ஈக்குவலன்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டிகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க அல்லது கொடுத்து கரைச்சிருவாங்க, இல்லை ஓப்பன்லேருந்தே கரைச்சிட்டு அகைன் கொடுப்பாங்க, இல்லை ஓப்பன்லேருந்தே கரைச்சிருவாங்க. ஸோ ரேஞ்ச் ரிவர்சலுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் இல்லைன்றப்ப அதுக்குள்ளே வந்துடும். ரிவர்சலுக்கு சம் பாயிண்ட் ஆஃப் எதாக இருக்கும், ரெஸ்ட்னு எடுத்து கீழேயும் போகலாம். ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறோம். கால் ஆப்ஷன் சைடு 9, புட் ஆப்ஷன் சைடும் நியர்பை 9 தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். சென்செக்ஸ்க்கானது பார்க்குற முன்னாடி பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 59,348, 59,000 புட்டு, 59,500 கால். இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? 59,000 புட்டும் 59,500 காலம். அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 59,250 மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுடைய ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு எடுத்தது தான். ஸோ நேற்றுக்கு 59,000 புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 58,860 சம்திங் வரும் இல்லையா? சாரி 660 சம்திங் வரும். ஸோ அந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். இந்த சைடு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 60,096 அப்படின்ற லெவல் வரும். சரிங்களா? 60,096ன்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி. இம்ப்ளைடு வால்டிலிட்டி இவங்க சைடு எப்படி ட்ராப் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நிஃப்டி சைட்லேயே ஓரளவுக்கு மொமெண்டம் பில்ட் ஆகும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் பேங்க் நிஃப்டி சைடில் மட்டும். ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 58,300 சம்திங், கிட்டத்தட்ட நம்மளுக்கு கால் சைடு 10, புட் சைடு 10 ஈக்குவலண்ட்டாக தான் இருக்காங்க. அடுத்ததாக நாளைக்கு முக்கியமான விஷயம் சென்செக்ஸினுடைய 0 to hero 85,106 முடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியது 85,000 கால் ஆப்ஷன், 85,000 கால் ஆப்ஷன், 84,500 கால் ஆப்ஷன், அடுத்து நம்மளுக்கு 84,800 புட் ஆப்ஷன், 85,000 புட் ஆப்ஷன், அடுத்து 84,900 புட் ஆப்ஷன். இப்போ இது ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். புட் ஆப்ஷன் 500 வரைக்கும் கிடையாது, இது வரைக்கும் தான் இருக்காங்க. 85,000 கால், 85,000 புட்டு, 84,900 புட்டு, 84,800 புட்டு. அப்போ 85,000லேருந்து 84,800 வரைக்கும் தான் ரேஞ்சே. மல்டிபிள் ஸ்ட்ராங்கு அது வரைக்கும் தான். அப்போ 84,800 to 85,000 ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நீங்கள் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85,200. அப்போ நியர்பை இருக்கக்கூடியது 85,100க்கும் 85,200னா 85,000 to 85,200னா ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 85,100ன்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 84,500 to இந்த சைடு நம்மளுக்கு 85,200. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 700 பாயிண்ட். அதில் 350 வச்சுங்க, 84,850ன்றது ஒய்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க அப்படின்றப்ப அது பெரிய பாதர் பண்ணாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 85,000த்தினுடைய லோ 126 அப்படின்னா 85,126 அப்படின்றது சின்ன குரூஷியலான லெவலாக இருக்கும். அடுத்தது 84,800 அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி க்ளோஸு. அதே மாதிரி 85,200 க்ளோஸ். இவங்க அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 85,200 ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 225ன்னு வச்சோம்னா 85,425. சரிங்களா? கிட்டத்தட்ட 225ன்றப்போ அதே மாதிரி இந்த பக்கம் 200 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 85,575 சம்திங் வரும். சாரி 84,575 சம்திங் வரும். ஸோ இது வந்து ஒய்டஸ்ட். ஷார்ட்டஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா 84,800 மைனஸ் 74 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 84,726 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சினுடைய டாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 85,351. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம், அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுக்கிறோன்றது கிடையாது.
இதில் முடிக்கிற இடத்துல எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், முடிக்கிறதுக்கு மேலே ஏன் எடுக்கிறோம், கீழே எடுக்கிறோன்ற கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும். புரிஞ்சுட்டா தான் அதில் விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு நியர்பை ஒரு 10க்கு நியர்பை தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக நிஃப்டியை பொறுத்த மட்டும் சினாரியோ வைஸ் நம்மளுக்கு டேயில் எஸ்டர்டே உடைய ஓப்பனுக்கு இன்றைக்கி ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டேனுடைய லோவுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய லோவை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இன்னும் அவங்க கிட்டத்தட்ட 25,891 போகணும். மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து இன்னும் 100 பாயிண்ட்டு கீழே போகும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு அப்சைடு சினாரியோவும் இருக்கலாம், இல்லை அப்சைடு போய் சைட்வேஸ் ஆகிட்டு கீழே வரலாம், இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரலாம். ஸோ அதனால் எதுக்குமே தயாராகணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் தான், அது பெரிய டவுன் ட்ரெண்ட் கிடையாது. மந்த்லியில் பாசிட்டிவ், வீக்லியில் இந்த வீக் மட்டும்தான் நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகேங்களா? இந்த வீக் தான் மட்டும்தான் நம்மளுக்கு நெகட்டிவ். அதுக்கு முன்னாடி 3 வீக் நம்மளுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவில் ஓப்பனுக்கு மேலே தான் முடிச்சுக்காங்க. இந்த வீக் மட்டும் நம்மளுக்கு 26,325 ஓப்பன் ஆனவங்க நம்மளுக்கு கீழே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். பட் இந்த மந்த்துமே நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் மந்த் நம்மளுக்கு பாசிட்டிவ், அதுக்கு முந்தைய மந்த்து பாசிட்டிவ். இப்போ லாஸ்ட் மந்த் இருந்தாலே போதும், அதுவே நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டத்தில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இதே தான் சென்செக்ஸுக்கும் அப்படி தான். ஓகேங்களா? சென்செக்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இந்த வீக்லி லெவல்ஸ், மந்த்லி லெவல்ஸ் இதுக்கெலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியும். அப்போ இன்றைக்கி லோ கிட்டத்தட்ட 84,763. லாஸ்ட் மந்த்துடைய லோ லாஸ்ட் வீக்குடைய லோ 84,478, ஆல்மோஸ்ட் 84,500 வரைக்கும் நம்மளுக்கு அந்த டேபிளில் இருந்தது. அப்போ நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 84,500 அண்ட் 85,000 அப்படின்ற லெவல். அதுக்கு மேலே 85,200 வரைக்கும் இருக்காங்க. இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இதில் இந்த லெவல் தான் கிட்டத்தட்ட 84,750 அப்படின்ற லெவல் ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவலாக இருக்கும். ஏன்னா அதை உடச்சிட்டாங்கன்னா, எஸ்டர்டே லோ உடச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து திரும்ப கூட அகைன் சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு இந்த 84,750ன்ற ஒரு லெவல் சப்போர்ட். ஸோ 0 to ஹீரோ அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது ஓரளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி என்ன மாதிரி க்ளோஸ் வச்சுருக்காங்க, சென்டிமெண்டலாக என்ன மாதிரி சென்செக்ஸ் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் 31 பாயிண்ட் தான். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நிற்கிற வரை கால் ஆப்ஷன் டிகே ஆகும். பட் புட் ஆப்ஷன் கொடுக்கப்படுமா அப்படின்றதுக்கு டேபிள் தான் பதில். ஏன்னா டேபிளை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட போகிறாங்களா இல்லையான்றது தெரியும். அதே மாதிரி நிஃப்டியை சார்ந்து நிஃப்டியோடைய டேபிள் எப்படி இருக்குன்றதே பார்க்கணும். இங்கே சென்செக்ஸ்க்கு நீங்கள் 0 to ஹீரோ பார்க்கும்போது நிஃப்டிலையும் எப்படி இருக்குது டேபிள் அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை நிஃப்டியில் டவுன் சைடு சென்டிமெண்டலாக இருந்தாங்கன்னா இங்கே சென்செக்ஸ்லேயும் டவுன் சைடு சென்டிமெண்டலாக இருக்கிறதுக்கு ஒரு 70% சான்சஸ் இருக்குது. ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் டிகே ஆக போகிறாங்க அப்படின்றது உறுதியாக தான் இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ப்ராபபிலிட்டி தான், அது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள். முழுக்க கொஞ்சம் பேக் டெஸ்ட் எடுங்க, பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி கிளாஸஸை பற்றின கேட்டுட்ருக்கவங்களுக்கு முழுக்க கற்றுக்கிட்டு மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க. சரிங்களா? ப்ராஃபிட் அது 2ஆம் பட்சம். ஏன்னா ப்ராஃபிட் அப்படின்றது எடுக்க முடியும், நம்மளால் எடுக்க முடியாதுன்னு கிடையாது. ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்பவுமே சூப்பராக ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடியுது. எல்லா நாளுமே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க சைட்லேருந்தே நம்ம கொடுத்துருக்க ரிவ்யூவை கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம சைடில் நம்மளுடைய பெருமையை நம்மளே சொல்கிறத விட அவங்க சொல்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு புரிதலாக இருக்கும். அதனால் அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதே நம்ம ரிவ்யூவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன்படி நீங்களும் உங்களுக்கு கற்றுக்கிடக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குது. கற்றுக்கிட்டு பண்ணணும், கேம்பிளிங்காக இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதை ஒரு பிஸ்னஸாக கையில் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க மட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.